அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் பங்கேற்ப தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆலோசனை. டெல்லி பெங்களூரு ஏர் இந்தியா பயணிகள் விமானம் சென்னையில் அவசரமாக தரையிறக்கம். எரிபொருள் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் சென்னையில் தரையிறக்கி பயணிகளை காப்பாற்றி விமானி. ஜாமீனை ரத்து செய்ய கோரி ஈடி தாக்கல் செய்த மனுவில் பதிலளிக்காத விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். உச்சநீதிமன்ற நோட்டீஸ் கிடைக்கவில்லை என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அதிருப்தி. 10 நாட்களில் பதிலளிக்க அவகாசம் வழங்கி உத்தரவு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்ற ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். பொதுப்பணித்துறை ஊழல் புகார் தொடர்பாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் அமளி. திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவை காவலர்களால் குண்டுகட்டாக வெளியேற்றம். காவிரி பிரச்சனையில் கர்நாடக அரசுடன் பேசி பயனில்லை என்பதால் தான் நீதிமன்றத்தை நாடினோம். சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். நியாயமான தொகுதி மறுவரையறையை பெற்றிட தமிழக எம்பிக்களுடன் பிரதமரை சந்தித்து வலியுறுத்த முடிவு. தொகுதி மறுவரையறை விழிப்புணர்வு குறித்து தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். பாஜக மத கலவரத்தை தூண்டும் வகையில் அண்ணாமலை எச் ராஜா பேசியதாக குற்றச்சாட்டு. சேலம் காவல் ஆணையரிடத்தில் அளித்த புகாரில் வழக்கு பதிவு. திருவள்ளூரில் அரசு பேருந்தின் பக்கவாட்டில் லாரி மோதி விபத்து. 1 மணி நேரத்திற்கு மேலாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல். தொகுதி மறுசீரமைப்பு வரையறையை குறித்து அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை. தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கும் என திருமாவளவன் விளக்கம். காஞ்சிபுரத்தில் தனியார் நிறுவன பணியாளர்கள் சாலை மறியல். 5 மாத சம்பளம் பாக்கி தராத நிலையில் தொழிற்சாலையை கண்டித்து நுழைவாயில் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வியை RSS தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டால் இந்தியா அழிந்துவிடும். ராகுல் காந்தி விமர்சனம். திபெத்தில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.5 பதிவு. தென்னாப்பிரிக்காவில் வான் சாகச நிகழ்ச்சியில் விமானம் விழுந்து நொறுங்கியதால் பார்வையாளர்கள் அதிர்ச்சி. சம்பவ இடத்திலேயே விமானி உயிரிழப்பு. வங்கதேச அணியின் கிரிக்கெட் வீரர் தமீம் இக்பாலுக்கு திடீரென மாரடைப்பு. டாக்கா பிரீமியர் லீக் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்த இக்பால் மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. காசாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையில் இஸ்ரேல் ராணுவம் பயங்கர தாக்குதல். ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தோனி ஃபிட்டாகவும் மிகவும் இளமையாகவும் இருக்கிறார். CSK கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் பெருமிதம். அணியின் வெற்றிக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் விராட் கோலி. MS தோனி கருத்து.